الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية وارزقنا الجنة يا رب العالمين. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان. اللهم اجعلنا من الراشدين. اللهم اجعلنا هادين مهديين. اللهم إنا نسألك الصحة والعفة والأمانة وحسن الخلق والرضا بالقدر. اللهم تقبل منا ما كان صالحا وأصلح لنا ما كان فاسدا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ முழு உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பாக இருக்கிறாய் அல்லாஹ். இந்த வானம் பூமிக்கு சொந்தக்காரனாக இருக்கிறாய் அல்லாஹ். அனைத்து காரியத்தையும் நீயே நிர்வாகம் செய்கிறாய் அல்லாஹ். எங்களுடைய ஒவ்வொரு அசைவும் உன்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ எங்களுக்கு எல்லா வகையான பாக்கியங்களையும் நசீபாக்கினாய் அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை மனிதர்களாக படைத்தாய் அல்லாஹ், முஸ்லீம்களாக ஆக்கினாய் அல்லாஹ். யா அல்லாஹ், சிறந்த நபியினுடைய உம்மத்தாக ஆக்கினாய் அல்லாஹ். சிறந்த வேதத்துக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கினாய் அல்லாஹ். சிறந்த மார்க்கத்தை நசீபாக்கினாய் அல்லாஹ். யா அல்லாஹ், ஆரோக்கியத்தை கொடுத்தாய் அல்லாஹ். யா அல்லாஹ், உணவை வழங்கினாய் அல்லாஹ். தண்ணீரை தருகிறாய் அல்லாஹ். ஆரோக்கியத்தை தருகிறாய் அல்லாஹ். வீடு வாசலை குடும்ப கோத்திரத்தை கொடுத்தாய் அல்லாஹ். அனைத்தையும் நீதான் தருகிறாய் அல்லாஹ். உனக்கு நன்றி செலுத்த தௌஃபீக் செய் அல்லாஹ். நன்றியுள்ள நல்ல கூட்டத்தை சேர்த்துறியா அல்லாஹ். நன்றி கெட்ட கூட்டத்தை சேர்த்துறாதே அல்லாஹ். யா அல்லாஹ், கடைசி வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து வர தௌஃபீக் செய் அல்லாஹ். யா அல்லாஹ், ஆபத்தான காலத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்கு திரும்பினாலும் பிரச்சனை அல்லாஹ், எங்கு திரும்பினாலும் குழப்பம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், குறிப்பாக இஸ்லாத்துக்கு எல்லா வகையான சோதனைகள் சூழ்ந்திருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ அனைத்தையும் முறியடிச்சதே அல்லாஹ். யா அல்லாஹ், முஸ்லீம்கள் எப்படி வாழ்ந்தால் உதவி செய்வாயோ அந்த தீனுடைய வாழ்க்கையை நசீபாக்கிறே அல்லாஹ். யா அல்லாஹ், தீனுடைய வாழ்க்கையை விட்டு வெகு தூரம் போய் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அல்லாஹ், முஸ்லீம்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கிறே அல்லாஹ். முஸ்லீம்களுடைய வாழ்க்கையை கொண்டு மற்றவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்கிய அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கெல்லாம் முஸ்லீம்கள் கஷ்டத்தை சிரமத்தை இருக்கிறார்களோ சிரமத்தை போய்க்கிறே அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு பிரியமான நபியுடைய உம்மத்தாக இருக்கிறோம் யா அல்லாஹ். பிரியமான நபியுடைய உம்மத்தாக இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களில் யாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்காதவர்கள் யா அல்லாஹ். சஹாபாக்களை பார்க்காதவர்கள் யா அல்லாஹ். அல்லாஹ், ஈமான் கொள்கிறோம் யா அல்லாஹ். எங்களிடத்தில் ஈமான் மட்டும்தான் இருக்கிறது யா அல்லாஹ். அல்லாஹ், சரியான முறையில் அமல் செய்ய தெரியாதவர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். ஒரு 2 ரக்காத்து கூட ஒழுங்கா தொழ தெரியலையா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாயா அல்லாஹ். எங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறாயா அல்லாஹ். எங்களுடைய உள்ளத்தின் ரகசியத்தையும் அறிந்தவனாக இருக்கிறாயா அல்லாஹ். அல்லாஹ், நீ கேட்க சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ். அல்லாஹ், நீ கேட்டால் பதில் சொல்வதாக வாக்களித்திருக்கிறாயா அல்லாஹ். அல்லாஹ், உன்னுடைய நாங்கள் கையேந்தி அமர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த விசேஷமான கடைசி 10 கொண்டு வந்து சேர்த்து விட்டாயா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நடுநிசையில் யா அல்லாஹ் தொழக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கினாய் யா அல்லாஹ். குர்ஆனை ஓதி கேட்கும் பாக்கியத்தை நசீபாக்கினாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு மன்னிப்பையும் நசீபாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய மன்னிப்பு எங்களுடைய பாவங்களை விட விசாலமானது யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் பூமி நிரம்ப பாவம் செய்தாலும் யா அல்லாஹ், உன்னுடைய மன்னிப்பு அதை விட விசாலமானது என்று நீ சொல்லியிருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய விசாலமான மன்னிப்பை கொண்டு கேட்கிறோம் யா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். உன்னுடைய மன்னிப்பை நாடி ஒன்று கூடினோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த சபையில் வயோதிகளும் இருக்கிறார்களே அல்லாஹ், சிறுவர்கள் இருக்கிறார்களே அல்லாஹ், வாலிபர்கள் இருக்கிறார்களே அல்லாஹ், நோயாளிகள் இருக்கிறார்களே அல்லாஹ். அல்லாஹ், அனைவரும் ஒவ்வொருத்தவரும் தேவையோடு அமர்ந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய தேவைகளை நீ எங்களை விட நன்கு அறிந்தவனே அல்லாஹ். அல்லாஹ், எங்களுடைய தேவைகளை உன்னை தவிர யாராலும் நிறைவேற்றி தர முடியாது யா அல்லாஹ். அல்லாஹ், எப்படி நாங்கள் உன்னை தவிர யாருக்கு முன்பாக சுஜூது செய்ததில்லையோ அதே போன்று எங்களை யாரிடமும் கையேந்த வச்சிடாதே யா அல்லாஹ். எங்கள் தேவைகளை ஒன்றை தவிர யாரிடமும் சொல்லக்கூடாது யா அல்லாஹ். யா அல்லாஹ், யாருடைய வீட்டு வாசலை நிற்க வச்சிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய தேவைகளுக்காக எங்களை அலைய விட்டுறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், நீ அனைத்தையும் வழங்கக்கூடிய ரப்பாக இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், கடைசி வரைக்கும் யக்கீனோடு வாழ்வதற்கு தௌஃபீக் செய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களில் எத்தனையோ நோயாளிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், தாங்க முடியாத கஷ்டத்தில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனையோ கடனாளிகள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். கடனை விட்டும் அவர்களை சீக்கிரமாக விடுவிச்சிரு யா அல்லாஹ். கடனை விட்டு பாதுகாத்திரு யா அல்லாஹ். கடன் உள்ள நிலையில் மூத்த கொடுத்துறாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எத்தனையோ குமர்கள் யா அல்லாஹ் கரையேறாமல் தேங்கி இருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவருக்கு சாலிஹான பொருத்தமான ஜோடிகள் அமைச்சுக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனையோ ஜோடிகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களே அல்லாஹ். அல்லாஹ், சாலிஹான பிச்சலங்களை நசீபாக்கிறியா அல்லாஹ்.
யா அல்லாஹ் நபிமார்கள் கேட்டார்கள் யா அல்லாஹ், நபிமார்களுக்கே தேவைப்பட்டது யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் பலகீனர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீயே கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். அனைவருடைய ஹலாலான ஹாஜத்தை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ். யாருக்கெல்லாம் குழந்தைகள் வழங்கினாயோ அவர்களை சாலிஹீன்களாக ஆக்கிறே அல்லாஹ். கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக ஆக்கிறே அல்லாஹ். பிள்ளைகளை கொண்டு சொர்க்கம் போகும் பாக்கியத்தக்கூடிய அல்லாஹ். எந்த பிள்ளைகளை கொண்டு சோதிக்கப்படுவோமோ அந்த பிள்ளைகட்டும் பாதுகாத்திரே அல்லாஹ். யா அல்லாஹ் எத்தனையோ யா அல்லாஹ் நோயாளிகள் இருக்கிறோமே அல்லாஹ், அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கூடிய அல்லாஹ். அல்லாஹ் எத்தனையோ குடும்பங்கள் யா அல்லாஹ் பெற்றோர்களை இழந்து நிற்கிறார்களே அல்லாஹ். எத்தனையோ குடும்பங்களில் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களே அல்லாஹ், அவர்களை சீக்கிரமாக விடுவிச்சிரே அல்லாஹ். அல்லாஹ் உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் சிரமத்தில் கஷ்டத்தில் சிரமங்களை போக்கிவே அல்லாஹ், குறிப்பாக பலஸ்தீன் மக்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ். எங்களுடைய சகோதரர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய சகோதரிகள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாளும் ஒருமாக இரவும் பகலாக அனாதையாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் யா அல்லாஹ். வீடு வாசல்கள் தகர்க்கப்பட்டு விட்டதே அல்லாஹ், மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்டு விட்டதே அல்லாஹ். இன்னிலும் இந்த மக்கள் நோன்பு வைக்கிறார்கள் யா அல்லாஹ். இந்நிலையிலும் உன்னை அவர்கள் நிராகரிக்கவில்லை அல்லாஹ். இந்நிலையிலும் ஈமானோடு இருக்கிறார்கள் அல்லாஹ். சஹருக்கும் இஃப்தாருக்கும் உணவின்றி நிற்கிறார்கள் அல்லாஹ். சஹர் இஃப்தார் இல்லாமலே நோன்பு வைக்கிறார்கள் அல்லாஹ். அந்த மக்கள் மீது இறக்கம் காட்டி அல்லாஹ். உணவுக்காக அலைகிறார்களே அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த மக்கள் மீது இறக்கம் காட்டி அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை நசீபாக்கிறே அல்லாஹ். எங்களுடைய முதல் கிபலாவாக இருக்கிறதே அல்லாஹ். அந்த புனித பூமியை பரிசுத்தப்படுத்திறியா அல்லாஹ். அந்த யூத நஜீசுகளை விட்டு அந்த சுத்தமாக்கிறியா அல்லாஹ். அவர்களுடைய ஆயுதங்களை ஒடிச்சிரியா அல்லாஹ். அல்லாஹ் யஹூதிகளை அழிச்சிரியா அல்லாஹ். நீ ஏற்கனவே அவர்களை சபித்து விட்டாயா அல்லாஹ். அல்லாஹ் நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்கள் எங்களை ஆதிக்கம் செலுத்துகிறார்களே அல்லாஹ். அல்லாஹ் எங்களுடைய பாவத்தின் பீடைத்தனமே அல்லாஹ். நாங்கள் பாவம் செய்த காரணத்தினால் சோதிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறோமே அல்லாஹ். எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். இந்த ரமலானிலே கேட்கிறோமே அல்லாஹ். இந்த ரமலானில் எப்படி பத்ருடைய வெற்றியை வழங்கினாயோ, ரமலானில் எப்படி மக்கத்து வெற்றியை வழங்கினாயோ, அதே போல் எங்களுடைய காலத்தில் பலஸ்தீனை வெற்றியாக்கி கொடுத்துறியா அல்லாஹ். மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டி கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் யஹூதிகளை விட்டு அந்த இடத்தை பரிசுத்தமாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு எங்கும் கொடியை நிலைநாட்ட வச்சிடாதே யா அல்லாஹ். அவர்களுடைய கொடியை ஒடிச்சிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த பலஸ்தீன் மக்கள் மீது இரக்கம் காட்டியா அல்லாஹ். யா அல்லாஹ் அனாதைகளாக குழந்தைகள் நிற்கிறார்களே அல்லாஹ். விதவைகளாக பெண்கள் நிற்கிறார்களே அல்லாஹ். ஒதுங்குவதற்கு கூட இடம் இல்லாமல் நிற்கிறார்களே அல்லாஹ். மருத்துவ உதவி கூட போய் சேர முடியாத நிலையில் இருக்கிறார்களே அல்லாஹ். அல்லாஹ் அவருடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குவே அல்லாஹ். அல்லாஹ் எங்களால் துஆ தான் செய்ய முடிகிறது அல்லாஹ். பலகீனர்களாக கிடைக்கிறோம் யா அல்லாஹ். இந்த உம்மத்தை ஒரு தலைமைகள் ஒன்றுபடுத்திறியா அல்லாஹ். யா அல்லாஹ் சீக்கிரமாக நல்ல ஒரு தலைமைகள் ஒன்றுபடுத்திறியா அல்லாஹ். யா அல்லாஹ் தாய் இல்லாத குஞ்சுகளை போன்று இந்த உம்மத்தை சிதறி கிடைக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களை எல்லா ஆபத்தை இந்த உம்மத்தை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்தியாவை பாதுகாத்திரியா அல்லாஹ். இந்தியாவை பாதுகாத்திரியா அல்லாஹ். இஸ்லாமிய சூழ்நிலை இந்த நாட்டில் உண்டாக்கிறியா அல்லாஹ். ஷிர்க்கு குஃபரை விட்டு இந்த நாட்டை பரிசுத்தப்படுத்திறியா அல்லாஹ். அல்லாஹ் அல்லாஹ் நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக எங்களுடைய எதிரிகளை எங்கள் மீது சாட்டிடாதே அல்லாஹ். அல்லாஹ் மஸ்ஜிதுகளை இடிப்பதற்கு திட்டம் போடுகிறார்களே அல்லாஹ். இஸ்லாமிய சின்னங்களை அழிப்பதற்கு திட்டமிடுகிறார்களே அல்லாஹ். அல்லாஹ் நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக அதை நீ அவர்களுக்கு இடம் கொடுத்துறாதே அல்லாஹ். அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்துறியா அல்லாஹ். ஒற்றுமையை நசீபாக்கிறியா அல்லாஹ். தீனுக்காக உயிரை அர்ப்பணிக்கும் பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ஈமானை இழக்கும் கோழைத்தனத்தை கொடுத்துறாதே அல்லாஹ். ஆண்களையும் பெண்களையும் பாதுகாத்திரியா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுடைய அமல்களை கபூல் செஞ்சுக்கோயா அல்லாஹ். நிச்சயமாக எங்கள் அமல்களில் குறை இருக்கிறதே அல்லாஹ். எங்களுடைய அமல்களுடைய குறைகளை ஒத்துக்கொள்கிறோமே அல்லாஹ். உங்களுடைய கிருபையை கொண்டு கேட்கிறோமே அல்லாஹ். எங்களை ஏற்றுக்கொள்ளியா அல்லாஹ். அல்லாஹ் பாவ சுமைகளோடு அமர்ந்திருக்கிறோமே அல்லாஹ். இதுவரை எங்களை மன்னிக்காவிட்டால் இப்போது கேட்கிறோமே அல்லாஹ். எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களை மன்னிச்சிரே அல்லாஹ். யா அல்லாஹ் நீ மன்னிக்கக்கூடிய ரப்பு யா அல்லாஹ். உன்னை நீ கஃபார் என்று சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ். கஃபூர் என்று சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ். ரஹீம் என்று சொல்லியிருக்கிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் காட்டி அனுப்பியா அல்லாஹ். எங்களை வெறுங்கையாக திருப்பி அனுப்பிடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாளின் கடைசி பகுதியை சிறந்ததாக ஆக்கிவே அல்லாஹ். எங்களுடைய ஆரம்ப காலத்தை பிந்தியதை சிறப்பாக்கிவே அல்லாஹ். யா அல்லாஹ் கடைசி நாளை வாழ்நாளை சந்தோஷமான நாளாக ஆக்கிவே அல்லாஹ். களிமாவோடு மூத்தாகும் பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் கேவலமான கை சேதத்துக்குரிய மூத்தை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் நல்லடியாரோடு சேர்த்திரியா அல்லாஹ். முஸ்லிமான நில மூத்தாகும் பாக்கியத்துக்குரிய அல்லாஹ். யா அல்லாஹ் கபருடைய வேதனை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். கபரை சொர்க்க பூங்கா வாக்குவியா அல்லாஹ். சக்கராத்துடைய வேதனைகளை சாய்க்கிறியா அல்லாஹ். நிச்சயமாக சக்கராத்தையும் சந்திக்க தான் போகிறோம் யா அல்லாஹ். அல்லாஹ் அது எப்போது என்பது எங்களுக்கு தெரியாது அல்லாஹ். அல்லாஹ் நிச்சயமாக அந்த நேரத்தை எங்கள் லேசாக்கக்கூடிய அல்லாஹ்.
யா அல்லாஹ் மஹ்ஷர் மைதானத்தின் திடுக்கங்களை எங்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அம்மால் நாமா பட்டோடைய வலது கீழே கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய அம்மால் நாமா பட்டோடைய வலது கீழே கொடுத்துறியா அல்லாஹ். எந்த முகங்கள் எல்லாம் அருமையில் பிரகாசிக்குமோ அந்த கூட்டத்தை எங்களை சேர்த்துறியா அல்லாஹ். எந்த முகங்கள் எல்லாம் கவலை துக்கத்தால் வாடி போயிருக்குமோ அந்த கூட்டத்தை சேர்த்துறாதே அல்லாஹ். யா அல்லாஹ் மறுமையின் காட்சி பயங்கரமானது நம்பி சொன்னார்களே அல்லாஹ். அந்த பயங்கரமான திடுக்கங்களை எங்களை பாதுகாத்து அரசுடைய நிலையில் இடம் கொடுத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய மீசானுடைய தராசல் அமல்கள் இருக்கப்படும் போது யா அல்லாஹ் எங்களுடைய அமல்கள் நல்ல அமல்களை பாரமாய்க்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் சிராத் பாலத்தை மின்னல் உயர்த்த கிடக்கும் கூட்டத்தை சேர்த்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஜன்னத்து ஃபிர்தௌஸின் உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். அதை கேட்க தகுதியற்றவர்களே அல்லாஹ். யா அல்லாஹ் நீ கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறாயா அல்லாஹ். யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து அமல்களையும் கபூல் செஞ்சுக்க அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த சிறிய துஆவையும் தனிப்பெரும் கிருபையை கொண்டு ஏற்றுக்கொள்ள அல்லாஹ். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين.